இந்தாப்பா முருகா, தண்ணி கேன் காசு 20,000 ரூபாய். முதல்ல என் வீட்டில் தண்ணி கேன் போட்டு மாதம் 200 ரூபா வாங்கியிருந்தேன். இப்போ என் கம்பெனிக்கே தண்ணி கேன் போட்டு என்கிட்ட 20,000 ரூபா வாங்குறேன். இது நான் ஒன்றும் ஒரே நாள் சம்பாதிச்சில்ல, 10 வருஷம் உழைப்பு. எதுவும் சும்மா கிடைச்சிடாது. நல்லா இருந்தா சரி. மாமா வட்டி காசு கொடு மாமா, எங்க அப்பா வாங்கிட்டு வர சொன்னாரு. 1ஆம் தேதி ஆனால் போதுமே, கரெக்டாக வந்துடுவீங்க. 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ நீ ஃபர்ஸ்ட் வட்டி காசை கொடு. வட்டி காசு இப்போ என்கிட்ட இல்லை, வீட்டில் தான் இருக்கு. சரி வந்து எடுத்து கொடு. சரி முதல்ல போனால் பின்னாடி வரேன். மா இதாம்மா இந்த மாதம் வருமானம். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பாக்கெட்லயே காசு வச்சுட்டு வீடு வரைக்கும் கூட்டு வந்திருக்க. ஏய், முதல் நாள் வருமானம் வந்தோடனே வட்டிக்கா தருவாங்க. இப்போ அம்மா கிட்ட தான் கொடுப்பேன், இப்போ அம்மா தருவாங்க, வாங்கிக்க. அம்மா கொடுமா. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நல்லா கேளுங்க அத்தை. புரியுது, பேக்கெட்ல வை. ஏமா என்ன திட்டுறா? நான் தேவானே கூப்பிடுறேன், நீ அவகிட்ட கூட இந்த பணத்தை. எப்போ உங்கள்கிட்ட தான் கொடுப்பேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் ஆன பிறகு எல்லாமே பொண்டாட்டி தான். அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடுத்துதான் ஆகணும். நான் அவளை கூப்பிடுறேன், நீ அவ கையில கொடு. மா தேவானே. சொல்லுங்க அத்தை. இந்தாங்க இந்த மாதம் வருமானம். என்கிட்ட எங்க தாரீங்க? அத்தை கிட்ட கொடுங்க. இனிமே என்ன செலவோ அது நீயே பாத்துக்குமா. அதில் 10,000 மட்டும் கையால் அவளுக்கு வட்டியை கொடுத்துறேன். இந்த கேப்பை எல்லாமே இந்த வீட்டுல மாறிடுச்சுல. அத்தை உனக்காக மட்டன் குழம்பு சமைச்சிட்டு இருக்கேன், உள்ள போய் சாப்பிடுமா. அத்தை அட போமா, நல்லியலும் போட்டு வச்சிருக்கேன். நல்லா சமாளிக்கிறீங்க. நீ உள்ளே போய் வச்ச. சரிங்க. ஏமா இதெல்லாம் பண்ற? நான் சொன்ன உனக்கு தெரியாது, நீயே உள்ள போய் பாரு. பா, நீங்க என்னமோ சொன்னீங்க என் மாமியார் வீட்டுல எனக்கு மரியாதை இருக்காதுன்னு. என் புருஷனும் எங்க அத்தையும் எனக்கு தங்க மாதிரி தாங்குறாங்கப்பா. நம்ம வீட்டுல எனக்கு கொடுக்குற மரியாதை விட இங்க 100 மடங்கு ஜாஸ்தியா இருக்குப்பா. இதை விட எனக்கு வேற என்னப்பா வேணும்? அன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம பொண்டாட்டியை மதிச்சு அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்றதை அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.